ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆவணி மாத வெள்ளிக்கிழமை. அம்பிகையின் காருண்யத்தை, கருணா கட்டாட்சத்தை பற்றி அறிந்து கொள்வோம். ஸ்ரீ தையல் நாயகி தனது பக்தனது கனவில் தோன்றி தன்னை வந்து தரிசிக்க சொல்லி வரமளித்த ஒரு நிஜ சம்பவம் மற்றும் சுக்கிரவாரத்தில் அம்பிகையை ஆராதித்து வரம் தரும் ஸ்ரீ தையல் நாயகி பாமாலையும் பார்க்கலாம். இந்த ஸ்ரீ தையல் நாயகி பாமாலை அருமையான சக்தி வாய்ந்ததொரு பாடல். அவசியம் துதியுங்கள், பலன் நிச்சயம். தினமுமே சொல்லலாம் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் பண்டிகை காலங்களில் துதிக்க உங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி மற்றும் மகிழ்ச்சி நிச்சயம். எப்படியும் செவ்வாய்க்கிழமை தோறும் அவசியம் படியுங்கள். ஸ்ரீ தையல் நாயகி அம்பாளை வேண்டுங்கள், துன்பங்கள் பறந்தோடும். வம்சவிருத்தி, தீராத நோய்கள் நீங்குதல் ஏற்படும். மழலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு எல்லோரும் வாழ இது துணை புரியும். குடும்பத்தில் விரைவில் மங்கள செயல்கள் வந்திடும். நாம பதிவுக்குள்ள போகலாம். அம்பிகையின் காருண்யத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏ ராமசாமி, புத்திர பாக்கியம் வேணும்னு என்னென்னமோ பண்றியப்பா. இங்க ஜெகத்துக்கெல்லாம் மருந்தா நான் இருக்கேனே, இங்க வரணும்னு தோணலையா உனக்கு அப்படின்னு ஒரு பச்சை நிறத்துல 9 கஜ புடவை கட்டிண்ட ஒரு சுவாசினி ராமசுவாமி தீட்சிதரோட ஸ்வப்னத்துல சிரிச்சுண்டே கேக்குறா. 40 வயசாச்சு, குழந்தை பிறக்காத துக்கம் ராமசுவாமிக்கு. திடீர்னு ஒரு சுவாசினி ஸ்வப்னத்துல தோண்டி சொன்னோன்னு க்ஷணத்துல விழித்த தீட்சிதர், வந்த சுவாசினி யாரு அப்படின்னு தெரியாம திகச்சு போறார். அங்கேருந்து ஒரு குரல் கேக்குறது, வைத்தீஸ்வரன் கோயில் போங்கோ, எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டோம். கணவனும் மனைவியுமா புள்ளிருக்கு வேலூர்ன்ற க்ஷேத்திரத்துக்கு போறா. ஸ்ரீ வைத்தியநாதரை தரிசிச்சு அம்பாள் சந்நிதிக்கு வரா. எந்த பச்சைப்பட்டுல சுவாசினி ஸ்வப்னத்துல காட்சி அளித்தாலோ அதே பச்சைப்பட்டு சாக்ஷாத் ஸ்ரீ பாலாம்பிகா காட்சி கொடுக்கிறா. சிலிர்க்கிறது தீட்சிதருக்கு. அம்மாடி பாலம்மா, நீயா காட்சி கொடுத்தனேக்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கேன் நானு. அம்மா பரதேவதே, என் துக்கத்தை தீர்த்து வைக்கணும்டி தாயே, நீயே கதின்னு வந்துட்டேன்டி. பராசக்தி, என்ன நீந்தான் ரட்சிக்கணும்னு மனமுறிக்க பிரார்த்திக்கிறார் தீட்சிதர். சந்நிதியிலேருந்து உத்தரவு வருது, என்ன நவாவர்ணம் பண்ணினா வழி பிறக்கும் அப்படின்னு. ஸ்ரீ சக்கர ரூபிணியான தைலாம்பாளுக்கு ஒரு மண்டலம் விசேஷமா நவாவர்ண பூஜை கோலாகலமா நடக்கிறது. அனுக்ஷணமும் தைல நாயகியோட சன்னதியை விட்டு அங்கங்க போல. தீட்சிதரும் அவரோட மனைவியும் தைல நாயகியே கதின்னு இருக்கா. சரியா 48வது நாள் ராத்திரி சாக்ஷாத் பாலாம்பிகையே தீட்சிதரோட மனைவியோட ஸ்வப்னத்துல கனவுல சர்வாலங்கார பூஷிதையா வரா. மேலிரு கரங்கள் அக்ஷமாலை புஷ்பமும் தாங்க, கீழிரு கரங்கள் வர அபய ஹஸ்தம் காட்ட, குழந்தை உனக்கு ஏன் சம்சயம், உன்னோட கர்மா முழுக்க தீர்ணம்னு தான் காத்துட்டு இருந்தேன். ஆவரண பூஜை பண்ணியும் அம்பாள் கண் திறக்கலன்னு நினைக்காத. இந்தா நீயும் உங்க ஆத்துக்காரரும் என்கிட்ட பக்தியா இருந்ததுக்கு பரிசு அப்படின்னு சொல்லி தன் கழுத்தில் ஜுவலிக்கும் முத்து மாலைய கழட்டி தீட்சிதரோட மனைவிக்கு கொடுக்கறா. திடுக்கிட்டு விழிக்கிறா தீட்சிதரோட மனைவி. தன்னோட கணவரை எழுப்புறா. என்ன, எழுந்துருங்கோ, லலிதாம்பாளே ஸ்வப்னத்துல வந்து முத்துமாலையை கொடுத்தான்னா அப்படின்னு சிலிர்ப்போட சொல்றா. சரியா 10வது மாசம் அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது அவளுக்கு. ஸ்ரீ தையல் நாயகியோட அருளில் பிறந்ததால் அவளின் செல்ல பிள்ளையின் பெயரான முத்துசுவாமின்ற பெயரையே அந்த குழந்தைக்கு நாமகரணம் செய்கிறார். அவரே ஸ்ரீ வித்யா ஸ்வரூபி நாத ஜோதி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர். தீட்சிதர் மகிமையை சொல்லறதுக்கு இந்த ஒரே ஒரு பதிவு போதாது. சமஸ்த பிரபஞ்சத்தையும் ஸ்ரீ வித்யாம்பாளாகவே பார்த்தவர். அம்பாளை தவிர்த்து அவர் வேற எதையுமே நினைக்காதவர். சம்சாரமான வியாதி அழிந்துபட வைத்தியபுரத்துல வைத்தியநாதனின் பிராண நாடியாய் செல்வ முத்துக்குமாரனின் தாயாராய் ஜுவலிக்கும் தைலவல்லியையே பாலாம்பிகே பகவதி பவரோக நிவாரணி ஜப்பேன்னாம திரயம் நித்தியம் மகாரோக நிவாரணம்னு சரணடைவோம். போக மோட்சம் அளிப்பவள் லீலா வினோதினியான தைலநாயகி. அந்த அம்பிகையை மனதார இந்த சுக்கிரவாரத்தில் பிரார்த்தித்து ஸ்ரீ தையல் நாயகி பாமாலை பாராயணம் செய்வோம். ஸ்ரீ தையல் நாயகி பாமாலை. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். எள்ளுப்பு மூக்கு எழுக்குவளை பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம், இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாழை இறைவி நிறம் நல்ல பவளம், கள்ளிருக்கும் ரோஜா பூ கன்னங்கள் அல்லியில் கடைந்ததோர் 2 கால்கள்,
கைகளும் விரல்களும் கனகாம்பரம் மல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேளூர் பூவையுன் அங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்ட உனை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன். வல்லவளுணருளாலே வரும் துயரை போக்கியொரு வரம் தந்து காக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய். பச்சை வெற்றிலை துப்பி கவி காள மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய். வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய். விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழியமைத்தாய். நூல் கேட்ட ஞானத்தில் 100 கவி பாடுமெனை நோக்கி நீ எது கொடுத்தாய். நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்படியாய் துயரங்கள் நுழைவதற்கு ஏன் விடுத்தாய். வாழ்வரசியினி எனது வருங்காலம் செல்வங்கள் வரும் காலம் ஆக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாயென்று சொல்லி வைத்தார். தலைமகளும் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார். தேயொன்று எதிரிநிலை கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ. சிறு பிழைகள் இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவி அவள் நீ அல்லவோ. ஆய கலை அத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுகவிடல் முறையாகுமோ. அரியதொரு செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அனுதினமும் வாடலாமோ. வாயுவன வேகமாய் வந்தனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ்ச்செல்வி போற்றி போற்றி. தரணியிலே புகழ் காண வரமளிக்கும் சுந்தரியாம் தாமரை பூமாது போற்றி. மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி. மாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி. பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் அன்ன பூரணி கல்யாணி போற்றி. யோகமுடன் வாழ்வு தரும் பூங்கொடியாம் விசாலாட்சி புனித உமாதேவி போற்றி. மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வர மாதரசி கூட்டி வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர்க்கு உதவ வேண்டும். மழலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும். கலை தவழும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கௌரவம் காண வேண்டும். கவி பாடும் எனது குரல் கேட்டவுடன் தெய்வமெல்லாம் காட்சி தந்தருள வேண்டும். நிலையான புகழ் தந்து உற்றாரும் மற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும். நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர்வழிகள் காட்ட வேண்டும்.
வளையாடும் கரத்தழகி பகைவென்று எந்நாளும் மறுக்காமல் காக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சிறுவயதில் உன் பெருமை தெரிந்திருந்தால் உன்னை சேவித்து மகிழ்ந்திருப்பேன். தெரியாமல் செய்த பிழை அத்தனையும் மன்னிக்க தேடி வந்தழுதிருப்பேன். புரியாமல் எடுத்த இப்பிறவி தனில் மங்கையரின் போகத்தை அளந்திருந்தேன். பொன்னோடும் பெண்ணோடும் வருமின்பம் போதுமென புரியாமல் வாழ்ந்திருந்தேன். திருநாளில் உன் பெருமை தெரிந்ததும் தொடர்ந்து நான் செவ்வாயில் விரதம் வைத்தேன். தித்திக்கும் அருள் தன்னை சித்திக்க வரம் வேண்டி சிங்கார பாட்டிசைத்தேன். பருவத்தில் நான் செய்த பாவத்தை மன்னித்து பாவை நீ காக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். திருக்கழுக்குன்றத்தில் கழுகுக்கும் மதியத்தில் தினம்தோறும் சோறு உண்டு. திருநாளாம் பொங்கலில் நந்தி எனும் காளைக்கும் தித்திக்கும் பொங்கல் உண்டு. வருடத்தில் ஒரு நாளில் வடையோடு அன்னத்தை வைரவரும் காண்பதுண்டு. வளர்கின்ற புற்றுக்குள் ஒளிகின்ற பாம்புக்கும் வார்க்கின்ற பாலும் உண்டு. அர்ச்சித்து வழிபட்டு அன்னையே உனை என்னும் அடியேனுக்கென்ன உண்டு. அன்று தினம் அளந்தபடி என்றைக்கும் நடந்திடவே அருள் புரிய வேண்டும் அம்மா. மரம் வைத்த நீதானே தண்ணீரும் விட வேண்டும் மறந்திடல் முறையாகுமோ. அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கழுதையெனும் பிறவியை எடுத்தாலோ நிச்சயம் கழுத்திலே பொதியிருக்கும். காளை மாடாகவே பிறந்திடின் நிச்சயம் கழனியில் காலிருக்கும். பழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும். பறவையாய் பிறந்தாலும் மரங்களின் உச்சியில் பதியங்கள் போட வேண்டும். அழுதாலும் தொழுதாலும் அன்னையே உனையன்றி யாரெனக்கு உதவுவார்கள். ஆறறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னை நீ அகிலத்தில் படைத்த பின்னால் வழிகாட்ட மறுப்பதும் நியாயமா. என் விழியில் வடிந்து நீர் ஓடலாமா. அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்தாலோ புலம்பியே தீர வேண்டும். பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் புதுயுகம் காண வேண்டும். கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லையென காட்டிட விரைந்து வருக. கணதனம் நீ தந்து காசினியில் புகழ் தந்து காவலாய் நின்று அருள்க. முள்ளாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் முற்றும் நான் உனை நம்பினேன். மோதக பிரியனின் தாயான உன்னிடம் முறையீடு செய்யுகின்றேன். பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எமக்கு அருள்க. அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்து நீ ஏறிட்டு பார்க்கவில்லை. இருகரம் கூப்பியுன் சந்நிதியில் நிற்கும் நான் எது கேட்டும் மாறவில்லை. சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோர் செந்தமிழ் கவிதை மூலம்
சீர்கொண்ட பதிகங்கள் பத்தையும் கேட்டு நீ சிரமத்தை அகற்ற வேண்டும். கவலைக்கு மருந்தாகும் கடவுளே உனை நம்பி காலங்கள் போக்கிவிட்டேன். காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது காசினியில் யார் பொறுப்பு? மகன் கேட்டு தாயெதுவும் மறுப்பதில் முறையில்லை, மனமிறங்கி வந்தருள்க. அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.